بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإما يهدينكم مني هدى فمن تبع هداي فلا يضل ولا يشقى. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدنيا حلوة خضرا فإن الله مستخلفكم فيها فينظر كيف تعلمون فاتقوا الدنيا واتقوا النساء كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சிலைகளையும் சேர்த்து நல்லது புரிவாளாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளில் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் என்றும் நிலைத்து கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவங்கள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், உலகத்திலே உண்டான ஒரு முஸ்லிமான மூத்தான அடையாத்தான ஆண்கள் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்திருவாரா. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானா. இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். உலகில் எல்லா மக்களுமே பாக்கியங்களோடும் நற்பெயரோடும் வாழ வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நற்பாக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி இவ்வாறு ஜும்மாவிலே பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றார். பேசக்கூடிய நாளிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வாரா. ஆமீன். அந்த நற்பாக்கியமாக வாழ வேண்டும் என்று விளங்கி இருக்கக்கூடிய நாம் நற்பெயரோடும் வாழ வேண்டும் என்பதாக எல்லா மக்களும் விரும்புகின்றோம். இதைத்தான் அரபியிலே சாதா என்று சொல்வார்கள். சாதா என்று சொன்னால் நற்பெயர், நல்ல பெயருடன் இருப்பது. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பாக்கியங்களையும் நற்பெயர்களையும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காண்பிப்பான். உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அம்மையாரையும்
உலகத்திற்கு அனுப்பிய பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான். ஃபஇம்மா யஹ்தியன்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எப்பொழுது தெரியுமா? ஃபமனித்தபா ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா யதில்லு, அவர் வழி தவற மாட்டார். வலா யஷ்கா, அவர் அல்லல் படவும் மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். அடுத்த தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வமன் ஆயிரத அன்திக்ரி, நான் காட்டுகின்ற இந்த நேர்வழியான பாதையை யார் புறக்கணிக்கின்றாரோ ஃபைன்னலஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான். வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம் என்று சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, பாக்கியம் என்று சொன்னால், நற்பெயர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கும் பொழுதுதான் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியங்களையும் நற்பெயர்களையும் கொடுக்கின்றோம் என்று உலகத்தில் மனித தோற்றங்களை படைக்கும் பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் சொல்லி அனுப்பிய அத்தியாயம். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை, அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை மார்க்கம் எதை நமக்கு கற்பித்து காட்டுகின்றதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எதை செய்ய சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை செய்து காட்டினார்களோ, அதை விட்டு வழி தவறும் பொழுது அந்த மக்களுக்கு நற்பாக்கியமும் நற்பெரும் கிடைப்பது என்பது அரிது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்திலே பெருமக்களே ஒரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, இவர்களை நாம் குருடர்களாக கியாமத் நாளிலே எழுப்புவோம் என்று சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நான் நல்ல முறையிலே பார்க்கக்கூடியவனாகத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி என்று சொன்னால் மறுமையிலே ஏன் குருடராக என்னை எழுப்ப வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலேயே அந்த மனிதன் கேட்பான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவானாம், எம்மை மறந்து உலகத்திலே நீ வாழ்ந்ததின் காரணமாக உம்மை என்று நாம் மறந்து குருடர்களாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக பெருமக்களே திருவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நற்பெயர் என்ற வாழ்க்கை, நற்பெயர் என்ற வாழ்க்கை இருக்கின்றதே, அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் மட்டும்தான் பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் இந்த ஆயத்தும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இந்த மார்க்கம் என்பது நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனையும் தொடர்படியாக நபிமார்களையும் அனுப்பி வைத்தார். எனவே மூமினாக இருக்கின்றோம், எங்களுக்கு பாக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கவில்லை, நற்பெயர் சூட்டக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குர்ஆன் அருளப்பட்டதே இந்த மூமின்களுக்கு பாக்கியம் பொருந்துவதற்காக வேண்டியிருந்தான். இந்த குர்ஆன் அருளப்பட்டதே இந்த மூமின்களுக்கு நற்பெயரை கொண்டு அவர்களிடத்திலே செலுத்துவதற்குத்தான். பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில, நம்மவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பாக்கியம் என்பது இல்லாமல் போய்விட்டது, நற்பெயர்கள் என்பது இல்லாமல் போய்விட்டது என்று உலகத்திலே வாழக்கூடிய மனித இனம் கேட்கும் என்று சிந்தனை செய்த இறைவன் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான். யாரை பார்த்து? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா, இந்த குர்ஆனை அல்லல் படும் சிரமப்படும் வேண்டும் நீங்கள் என்று நாம் இறக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆனை நீங்கள் அல்லல் பட வேண்டும் நபியே, நீங்கள் சிரமப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இறக்கவில்லை. நீங்கள் நேர்வழிப்பட வேண்டும், நீங்கள் பாக்கியம் பெற வேண்டும்,
நீங்கள் நற்பெயரை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி இருக்கின்றான் என்று சொன்னால், பெருமக்களே, நாம் எம்மாத்திரம் என்பதை ஒவ்வொரு மூமின்களும் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் எந்த இடத்திலும், குர்ஆனுடைய நெடுவிலும் பெருமக்களை நீங்கள் பார்க்கலாம், எந்த இடத்திலும் இந்த மூமின்களுக்கு சிரமம் கொடுப்பதற்காக வேண்டி, நிம்மதியை பறிப்பதற்காக வேண்டி நாம் இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தை, இந்த திருமறையை இறக்கவில்லை என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. சிரமம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இறக்கினோம் என்று பெருமக்களை குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொன்னதாக ஒரு அத்தியாயத்தை கூட நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் அந்த வாழ்க்கை என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். குர்ஆன் எனக்கு நேர்வழி காட்டுகின்றது, நற்பெயரை சூட்டுகின்றது என்று சொல்கின்றதே. அப்படி என்றால் பாக்கியம் என்பது எங்களிடத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்வாதாரத்திலே, எங்களுடைய குடும்பங்களிலே இல்லாமல் போய்விட்டதே. நற்பெயர் என்பது இந்த உலகத்திலே காண முடியாமல் போய்விட்டது என்பதையெல்லாம் நாம் நினைப்போம். குர்ஆன் சொல்கின்றது, அப்படி என்று சொன்னால் பாக்கியம் எதில் இருக்கின்றது, நற்பெயர்கள் என்பது எதில் இருக்கின்றது? உண்மையான பாக்கியவான் யார்? திருமறை சொல்லும் உண்மையான பாக்கியவான் யார்? பாக்கியம் என்பது என்ன? இவ்வுலகில் தரும் பாக்கியம் எல்லாம் பாக்கியமா? உலகத்திலே நாம் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது. ஒரு மனிதன் நம்மை ஏசிவிட்டான் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள், பிளவுகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய் வந்துவிட்டது என்று சொன்னால், எங்களிடத்திலே பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, கஷ்டத்தை கொடுத்து விட்டான் என்பதாக அலறுகின்றோமே. இதுதான் பாக்கியமா? இல்லை என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. பெருமக்களே, பாக்கியம் என்பது மறுமையினுடைய வாழ்வை வைத்துத்தான் நற்பெயரும் பாக்கியமும் கணிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அழகாக, பாக்கியம் எதில் இருக்கின்றது தெரியுமா? நற்பெயர் எதில் இருக்கின்றது தெரியுமா? யாருடைய ஜனாசா, யாருடைய மையத் கபர் குழியிலே வைக்கும் பொழுது அந்த கபராகப்பட்டது 70 முழம் நகர்ந்து நகர்ந்து அந்த மனிதர்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, நகர்ந்து நகர்ந்து விசாலமாக்கி கொடுக்கின்றதோ அதுதான் இந்த மூமின்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். எந்த மையத்திற்கு, எந்த ஜனாசாவிற்கு கபரு குழியிலே வைத்த பிறகு பிரகாசம் பிரகாசம் மின்னிக்கொண்டே போகின்றதோ அவர்தான் பாக்கியம் பெற்றவர், நற்பெயர் பெற்றவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கபருக்கு வைத்த பிறகு அந்த ஜனாசா சொர்க்கத்தினுடைய வாடையை, சொர்க்கத்தினுடைய அந்த வாசனையை எந்த ஜனாசா, எந்த மையம் பெறுகின்றதோ அதுதான் அவர்களுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்பட்ட நற்பெயர், பாக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய கபரிலே, யாருடைய கபரிலே, யாருடைய மையத் வைத்த பிறகு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோமே, 2 மலக்குமார்கள் வருவார்கள் என்பதாக. அந்த 2 மலக்குமார்களும் நல்ல தோற்றத்திலே பண்பானவர்களாக கேள்வி எனக்கு கேட்க வருகின்றார்களோ, கேட்பார்களோ, அந்த மனிதர்கள் தான் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லுவார்கள், மறுமையுடைய நேரத்திலே, மஹ்ஷரிலே அல்லாஹ் சொல்லுவான், வலது கரத்திலே அவருடைய ஏடுகள் எந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர்தான் பாக்கியம் பெற்றவர். குர்ஆன் இப்படி சொல்லும், ஆவுஆ கிதாபியா, அல்லாஹ் சொல்லுவான், எல்லோரும் வாங்கள், எல்லோரும் வாங்கள். இந்த உலகத்திலே பரீட்சை நடக்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாஸ் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் எல்லோரிடமும் சந்தோஷமாக சொல்லுவான், நான் பாஸ் ஆகிவிட்டேன், என்னுடைய மதிப்பெண்களை பாருங்கள், என்னுடைய மார்க்கை பாருங்கள், எவ்வளவு தரஜாவை நான் வாங்கிவிட்டேன், ஆயிலாவை வாங்கிவிட்டேன், முதல் இடத்திலே நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் இதைத்தான் மறுமையிலும் காட்டுவான் என்பதாக சொல்லுகிறான். பெயர்கள் பெற்றவர்கள், நற்பெயர் பெற்றவர்கள், வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா மக்களையும் அழைப்பார்கள், என்னுடைய ஏடுகளை பாருங்கள், என்னுடைய ஏடுகளை பாருங்கள். எப்படி ஃபெயிலாகிவிட்டான் என்று சொன்னால்,
பரீட்சையிலே மதிப்பெண்கள் குறைவானவனாக இருந்து விட்டான் என்று சொன்னால் வீட்டிலே முடங்கி விடுவானோ, அதே போன்று மறுமையிலே யாருக்கு வலதுகையில் கொடுக்கப்படவில்லையோ அவன் முடங்கி கிடப்பான். இதுதான் வலதுகையில் கொடுக்கப்பட்டவன் தான் பாக்கியம் பெற்றவன், நற்பெயர் பெற்றவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், ஸிராத்து முஸ்தகீம் பாலம் எல்லோரும் அவருடைய அமலுக்கு தக்கவாறு அந்த ஸிராத்து முஸ்தகீம் பாலத்தை அவர்கள் கடப்பார்கள். பிரகாசம் இருக்கும். அந்த பாலத்தினுடைய அந்த பிரகாசம் யார் இவ்வுலகிலே நல்ல அமல்கள் செய்திருக்கின்றார்களோ, யார் பாக்கியமான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அந்த ஸிராத்து முஸ்தகீம் பாலம் எப்படி கை கொடுக்கும் என்று சொன்னால் பிரகாசமுடையதாக கை கொடுக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வே சொல்லுகின்றான் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே. அல்லாஹ்வே இப்படி சொல்லுவான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூரஹும் பைன ஐதீஹிம், அவருடைய கண்களால் அவர்களுடைய கரங்களால் அந்த நூறினுடைய ஒளியை பார்ப்பார்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அந்த பிரகாசத்தை பார்த்து கடப்பார்கள் அல்லவா. இதுதான் பாக்கியம் பெற்றவர்கள், இவர்கள் தான் பிரகாசம் உடையவர்கள், நற்பெயர் பெற்றவர்கள் என்பதாக பெருமக்களே குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கடைசி தரஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கடைசி தரஜா என்ன தெரியுமா? சின்னதாக அமல் செய்திருப்பார். உலகத்திலே பாக்கியம் என்றால் என்ன? சிறிய அமல் செய்திருப்பார். அவருடைய அந்த கால்களில் இருக்கக்கூடிய பெருவிரல் இருக்கிறது அல்லவா, அந்த பெருவிரலில் இருந்து ஒரு ஒளி வரும். தன்னுடைய காலினுடைய பெருவிரலில் இருந்து ஒரு ஒளியை கொண்டு அந்த பாலத்தை கடப்பார். இதுதான் சொர்க்கத்தினுடைய அந்த ஸிராத்து முஸ்தகீமுடைய இலகுவான கடைசி தரஜா என்பதாக அவர் செய்த சிறிய நன்மையின் காரணமாக அவரும் என்ன செய்வார்? அந்த பாலத்தை கடப்பார். இதுதான் பாக்கியம் பெற்றவர்கள், நற்பெயர் பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னார், நம்முடைய கேள்வியை என்ன திரும்பி கேட்போமோ அதையும் அல்லாஹ் சொல்லுவார். மறுமை என்பதாக சொல்லுகின்றீர்களே, கபூர் என்பதாக சொல்லுகின்றீர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்றோமே, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமில்லை இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, மனைவி மக்கள் இல்லையா, நாங்கள் எப்படி வாழ்வது, சம்பாதிப்பது இல்லையா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் மறுமை, கியாமத், ஸிராத்து முஸ்தகீம் பாலம், மஹ்ஷர், கபூர், விசாலம், 70 முலம் என்பதாக அடுக்கிக் கொண்டே போகின்றானே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நன்மை என்ன, பாக்கியம் என்ன என்று இந்த அடியார்கள் கேட்பார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதையும் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹா மின் ஸக்கரின் வ உன்ஸா, யார் இந்த உலகத்திலே பாக்கியம் பெற வேண்டும் என்று நாடுகின்றார்களோ, நற்பெயர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக நாடுகின்றார்களோ, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் வ உன்ஸா வ ஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நிம்மதி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்துல நிம்மதி எதுல இருக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். மறுமை, சொர்க்கம், கபூர் எல்லாம் ஒருவரும் இருக்கட்டும். என்னுடைய அடியார்கள் கேட்பார்களே, இந்த உலகத்துல என்ன படைச்சிய, எனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன் என்பதாக சொன்னியே, உலகத்துல எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னியே, அப்படி என்று சொன்னால் பாக்கியம் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லு என்பதாக என்னுடைய அடியார்கள் கேட்பார்கள். இந்த உலகத்தின் பாக்கியம், நற்பெயர், நிம்மதி என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், பதவி, பணம், செல்வாக்கு, இப்படி உலகத்திலே எவ்வளவு பெரிய தரஜா இருக்கின்றதோ இதைத்தான் என்னுடைய மக்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நீ தக்கரின் உன்சா, ஆணும் சரி பெண்ணும் சரி, என்னுடைய பாக்கியம் என்றால் எனக்கு பதவி வந்துச்சுண்டா பாக்கியம், பணம் வந்துருச்சுண்டா பாக்கியம், என்னை தலைமை பொறுப்பிலே ஏற்றி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் பாக்கியம் என்பதாக கருதுகின்றீர்களே, இது என்ன பாக்கியம் அல்ல, இது நற்பெயர் அல்ல என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நிம்மதியான வாழ்க்கை என்பதாக நீங்க நினைக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான், யாருக்கெல்லாம் நம்ம பதவியை கொடுத்திருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் அமல்கள் இல்லாத, அல்லாஹ்வை மறந்து பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள், அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய செயல்பாடுகளிலே என்ன நிம்மதி இருக்கின்றது என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான், வெளிரங்கத்தில் வேண்டுமானால் அவர்களுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள் எப்படி இருக்கும்? நாங்கள் பாக்கியம் பொருந்திய வாழ்க்கை வாழுகின்றோம், நாங்கள் செழிப்பாக வாழுகின்றோம், நாங்கள்
உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றோம் என்பதாக வெளிரங்கத்திலே பணம், பட்டம், பதவி பெற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் அவருடைய உள்ரங்கத்திலே பலவிதமான கவலை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பாக்கியம் என்பதாக வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றார். இதான் நீங்கள் நிம்மதி, எனக்கு பணம் வந்துருச்சுன்னா நிம்மதி, எனக்கு பதவி வந்துருச்சுன்னா நிம்மதி என்பதாக நீங்க நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இது நிம்மதி அல்ல. அல்லாஹ் சொல்றான், லா தகூமு ஸாஅ, அது சந்தோஷம் தரக்கூடியது அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடும் என்பதாக பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், லா தகூமு ஸாஅ, கியாமத்தினுடைய அடையாளங்களில் கடைசி அடையாளம் என்ன தெரியுமா? ஹத்தா யகூனு அஸ்ஹாபுன் நாஸ் லுகா வல் லுகா. கியாமத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், லுகா வல் லுகா, கியாமத் எப்பொழுது வரும் என்று சொன்னால் உலகத்திலே ஆக கீழ்த்தரமானவன், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவன். நல்ல கேட்டுக்கிறது போகும், எல்லா ஹதீஸ் கிதாபிலும் வருது ஹதீஸ். லா தகூமு ஸாஅ, யாரிட்ட பொருளாதாரம் வரும், பதவி வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்தவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், லா தகூமு ஸாஅ ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் கியாமத் நாள் வராது. எதுவரை என்று சொன்னால் இந்த விடயம், இந்த விஷயம் நிகழ்ந்தாலே தவிர கியாமத் வராது. எந்த விஷயம்? ஹத்தா யகூன அஸ்ஹாபுன் நாஸ் லுகா வல் லுகா, உலகத்திலே மிகவும் கீழ்த்தரமானவன், மதிக்க தெரியாதவன், மக்களை மதிக்க தெரியாதவன், மக்களிடத்திலே நளினமாக நடக்காதவன் இடத்தில் எல்லாம் பதவியும் பட்டமும் எப்பொழுது உலகத்திலே கொடுக்கப்படுமோ அப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத் மிக விரைவில் நெருங்கிவிட்டது என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் பாக்கியம் என்றால் பணமும் அல்ல, பதவியும் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டார்கள், கீழ்த்தரமானவர்களிடத்திலே அல்லாஹ் நல்லவர்களுக்கும் கொடுப்பான், அல்லாஹ்வை நேசம் கொள்ளவர்களுக்கும் கொடுப்பான். நபி சொன்ன வார்த்தை, நீங்கள் பாக்கியம் என்று சொன்னால் பணம் பணம் என்று பதறாதீர்கள், அந்த பணம் உங்களை என்ன செய்து விடுங்கள் என்று சொன்னால் பாதாளத்திலே தள்ளிவிடும். அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு மனிதர் வர்றார், ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, அலஸ்னா ஃபக்ராஹுல் முஹாஜிரி, தோழரே நாமெல்லாம் ஏழையாகத்தானே இருக்கிறோம், நாமெல்லாம் ஏழை முஹாஜிராகத்தானே இருக்கிறோம், நம்மளுக்கு பெரிய அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியமான வாழ்க்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தான் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதாக சொல்லுகிறார்களே, ஆனா நம்ம ஃபுக்கரா, நம்ம ஒரு ஏழை மிஸ்கீன்களாகத்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். பெருமக்களே, சொன்னார்களாம் அந்த தோழர்கிட்ட, உங்கள்ட்ட மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு மனைவி இருக்கு. உங்களை இருக்கிறதுக்கு பெரிய வீடோ சின்ன வீடோ, தங்குறதுக்கு என்ன இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குதா? இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாந்தமின் அகனியா, இப்ப நீங்கள் தான் செல்வந்தர்கள், நீங்கள் தான் பணக்காரர்கள் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்படி என்று சொன்னால் யாருக்கு இருக்க இருப்பிடமும் ஆதரவுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இருக்கின்றதோ அவர்தான் என்னது அகனியா, பணக்காரர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். நீ தானப்பா பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவர் மேமிச்சமா ஒரு கேள்வியை கேட்டாரு, எனக்கு கீழே ஒரு வேலை பார்க்கிறவர் இருக்கிறார், எனக்கு கீழே வேலை பார்க்கறது இருக்கிறாரு, அப்ப என்னுடைய நிலைமை என்ன? தாங்கள் முழு அப்படி என்று சொன்னால் நீங்க இந்த உலகத்துல அரசர் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார். அப்படி என்று சொன்னால் பெருமக்களே, நாமெல்லாம் அரசர்கள். இந்த உலகத்திலே என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை என்பதாக சொல்கின்றோமே, நாமெல்லாம் அரசர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. நமக்கு கீழே நிறைய வேலையாளுக்கு இருக்கிறாங்க, நமக்கு கீழே சுதந்திரமான சுகாதாரம் கிடைக்கக்கூடிய உணவுகளும் உடைகளும் பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லவா? இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்று சொன்னால் நாங்க தொழுகிறோம், நாங்க அல்லாஹ்வை எந்நேரமும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கஷ்டம் வந்து கொண்டுதானே இருக்கின்றது, இது என்னங்க பாக்கியம்? அடுத்த கேள்வி நம்ம கேட்போம். அடுத்த கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா? எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக சொல்லிவிட்டான். நல்லவர்களுக்கு அமின சாலிஹா, நல்லவர்களுக்கு என்னங்க கொஞ்ச நேரம் என்ன செய்வான், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துதான், நோயை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான்,
எந்த அளவு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅலமுல் வாலிமுன், வருடத்துல 2 சோதனை உங்களுக்கு நம்ம கொடுப்போம். எப்பங்க? வருஷத்துல. அந்த சோதனையிலிருந்து நீங்கள் மீண்டும் விடலாம், மீளாமையும் உங்களை அகப்பட்டு விடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். இது உங்களுக்கு பாக்கியம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறகு எத்தனை குடும்பங்கள்ல இபாதத் உள்ளவர்களாக அல்லாஹ்வை எந்நேரமும் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இது பாக்கியம் என்பதாக எப்படி நாங்கள் கருதுவது? கொஞ்சம் தாமதமாக ஆகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுடைய குடும்பங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுக்க நேரிட்டாலும் கூட உங்களுடைய நல்லமல்களின் காரணமாக அந்த மரணம் மாற்றப்பட்டுவிடும். உங்களுடைய நல்லமல் காரணமாக. வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ் சொல்றார், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். கிதாபுல ஒரு சம்பவத்தை எழுதுவாங்க. அபூ துராப் பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைநேசர். அபூ துராப் பக்ஷி, அவருக்கு ரொம்ப நாளா என்னவா, ரொட்டியும் முட்டை குருமாவும் சாப்பிட ஒரு ஆசை. இப்படி நம்ம அல்லாஹ், நாங்க என்ன தொழுகிறோம், நாங்க வணங்குறோம், அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே, கொஞ்சம் அடி வாங்கி தான் கொடுப்பான். ஏன்? அல்லாஹ் சோதனை செய்கின்றான். உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள் தான், உண்மையிலேயே நற்பெயர் பெற்றவர்கள் தான் என்பதை படைத்தவன் விளங்குவான் அல்லவா, படைத்தவன் சோதனை செய்வான் அல்லவா பெருமக்களே. அதை போன்று நம்ம நல்லவங்களுக்கு என்ன செய்வான், நிறைய கஷ்டங்களை கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான், நிறைய கஷ்டங்களை கொடுப்பான். எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கின்றானா என்ற அவனுடைய சிந்தனையில் என்ன செய்யக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு தருவாயை கூட அவனுடைய உள்ளத்தை, ஈமானை பரிசுத்தப்படுத்துவோம். நாம் சுண்டி விட்டு பார்ப்போம். குர்ஆன் சொல்லுது, அந்த மனிதர் என்ன செஞ்சாரா, இறைநேசர் அபூ துராப் பக்ஷி, அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் என்ன செய்யணும், ஒரு நஃப்ஸ் என்ன செய்யுமா, ரொம்ப கஷ்டம். ரொட்டியும் அது எப்படிங்க ஆசைப்படுறது, குர்ஆன் சொல்லும்ல, ஆசைப்பட பெருசா ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சோறு கிடைக்கிறது பெரிய பாடா இருக்கு. அவர் கொஞ்சம் மிகைப்பா என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரொட்டியும் கொஞ்சம் முட்டை குருமாவும் கிடைச்சா நல்லா இருக்குமே. எங்க போனாலும் என்ன செய்ய, அந்த வருமா மண்டையில தட்டிக்கிடுவாரா, நெஞ்ச தட்டிக்கிடுவார். யா நஃப்ஸி, என்னோட நஃப்ஸை பாதுகாது. ஆனா அவருடைய ஆசை என்ன செய்யல, அவரை விட்டும் போகல. இப்படி ஆசையோட ஒரு வீதியில போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஆட்டை காணா அப்படின்னு சொல்லி தேடுறோம். அங்கெங்கும் பார்க்கிறான், ஆடுகளை காணல. அந்த இடத்துல எல்லாத்தையும் தேடி பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் தான் அப்பாவி மாதிரி வர்றார், கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு. அப்ப அவன் பார்த்தான், இந்த இவனை பார்த்தா என்ன செய்யுது, திருட்டு பையன் மாதிரி தெரியுது. இவனை பார்த்தா அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் பாருங்க. இவனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி தெரியுது. ஆனா இறைநேசர் நல்லமல் செய்யக்கூடியவன் அவனுக்கு தெரியல. கூப்பிட்டு என்ன செஞ்சான், ஆட்டை நீ தானப்பா திருடுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் ஆட்டத்துல நானும் சாப்பாடுக்கு என்ன செய்யறேன், வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சாப்பாடே கிடைக்கல, இந்த நேரத்துல எனக்கு போய் ஆட்டை திருட நேரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு உணவு கிடைக்காமையே நீ இருக்கும் பொழுது ஆட்டை திருட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை பிடிச்சி என்ன செய்த, அடின்னு அடிச்சு ஏறக்குறைய கிதாபுல 70 அடி அடிச்சு போட்டான். எத்தனை அடிங்க? 70 அடி. நல்ல அடியை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு மனிதர் வர்றார். வந்து அபூ துராப் பக்ஷியை பார்க்கிறார். பார்த்தவனே என்ன செஞ்சிருச்சா, இறைநேசர்ல அவர் அபூ துராப் பக்ஷிட்ட வந்து சொல்ற, உங்களை பார்க்கத்தான் நான் ரொம்ப நாளா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்கள்ட்ட சில கடமைகளை அமல்களை நான் கற்றுக்கொள்ளணும், சில ஹதீஸ்களை கேட்கணும் என்ற நோக்கத்துல உங்களை ரொம்ப நாளா என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஆட்டு இடையன் சொன்னானா, இவரை பார்த்தா இறைநேசரா தெரியும், திருட்டு பை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படிங்க? திருட்டு பை. அப்ப அவர் சொன்னாராம், வந்தவர் இவர் திருடர் இல்லைங்க, இவர் பெரிய இறைநேசர், அமலன் சாலிகா, நல்லவள் செய்யக்கூடியவர், இவரை போய் அடிச்சுட்டியப்பா அப்படின்னு சொல்லும் போது, அல்ல தெரியாம அடிச்சுட்டேன், வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டு இடையன் நினைக்கிறான். தெரியாம அடிச்சுட்டேன், நீங்க இறைநேசர்னு தெரியாது, நீங்க அல்லாஹ்வுடைய அமல் செய்யக்கூடியவர் தொடர்புல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க, வாங்க உங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல எத்தனை அடிங்க? 70 அடி. திருட்டு பையன் வேறு பட்டம், ஒரு இறைநேசர் கொண்டுட்டு போய் வீட்டில் அமர வச்சாச்சு. அமர வச்சு உணவு வருது. என்ன உணவுங்க? தினமும் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் எந்த ரொட்டியையும் எந்த முட்டை குருமாவையும் கேட்டாரோ அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்ப அவர் சொன்னாரா, அட ரப்பே, ஒரு முட்டை குருமாக்கு என்ன, ஒரு ரொட்டிக்கு இந்த பாடா, ஏதோ நீ நஃப்ஸுக்கு ஆசைப்பட்டேன், அதுக்காக நீ 70 அடியையும் வாங்கி திருட்டு பைய பட்டத்தையும் வாங்கி எனக்கு இந்த ரொட்டியும் முட்டைக்கறியும் கொடுப்பதற்கு என்ன இவ்வளவு அவகாசம் எடுத்துக்கிட்டியா ரப்பே அப்படின்னு சொல்லி சொன்னதாக வரலாறுகள்ல பெருமக்களை நம்ம பார்க்கிறோம். என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
நீங்க என்ன செய்ய, நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை இறையஞ்சக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத கஷ்டங்களை நாம் கொடுப்போம். நீங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை கொடுக்கல, அதற்கு பின்னாடி உங்களுக்கு கொடுக்கிறான் பாருங்க, அதுதான் பாக்கியம், நற்பெயர் என்பதாக குர்ஆன் பெருமக்களை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்பாக்கியம் என்றால் என்ன, நற்பெயர் என்றால் என்ன என்பதை பணமும் காசும் பதவியும் என்பதாக இன்றைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழியும் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், பெருமக்களே, நற்பாக்கியம் என்பது மறுமையினுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நற்பாக்கியம் என்பது கபருடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். உலகத்தில் நற்பாக்கியம், நற்பெயர் என்பது அமலன் சாலிகான நல்ல பெயர்களை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நற்பெயர் பெற்றவர்களாக, பாக்கியமானவர்களாக எதை தெரியாமல் கருதி கொண்டிருக்கின்றோமோ அதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஆமீன். பாக்கியம் என்றால் என்ன என்பதை குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய, அதுதான் நற்பாக்கியம், நற்பெயர் என்பதை விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக, மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மக்களையும் அரவணைத்து கொடுத்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.